சாமி கும்பிடும் போது என்ன நடந்தால் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? கடவுள் மீது பக்தி நம்பிக்கை இருந்தாலும் பலருக்கும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுமா? கடவுள் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரா? நமக்கு அவருடைய அருள் கிடைக்குமா என்ற சந்தேகம் இருக்கும். பக்திக்கு அடிப்படையானது அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என்பதை பலரும் மறந்து விடுகிறார்கள். வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சில அறிகுறிகள் அல்லது சில விஷயங்கள் நடந்தால் உங்களின் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அர்த்தம். சில நேரங்களில் இந்த விஷயங்களை நாம் கவனிக்க தவறி இருக்கலாம். நீங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலுக்கு சென்றோ சாமி கும்பிடும் போது உங்களையும் அறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்தால் உங்களின் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அர்த்தம். இது ஆனந்த கண்ணீராகவோ அல்லது மனபாரம் தாங்க முடியாமல் ஏற்படும் கண்ணீராகவோ இருக்கலாம். சாதாரணமாக நிற்கும் உங்களுக்குள் இருந்து கண்ணீர் பெருகி வந்தால் கடவுள் உங்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதேபோல் நீங்கள் சாமி கும்பிடும் போதோ அல்லது கடவுளிடம் உங்களின் வேண்டுதலை சொல்லி முறையிடும் போதோ பள்ளி சத்தமிட்டால் அது நல்ல சகுனமாகும். கடவுள் உங்களின் வேண்டுதலை ஏற்று உங்களின் விருப்பம் நிறைவேற ஆசி வழங்கிவிட்டார் என்பதை உணர்த்துவதாக அர்த்தம். அடுத்ததாக நீங்கள் சாமி கும்பிட்டுக் கொண்டிருக்கும் சமயத்தில் உங்களின் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ அல்லது வெளியில் எங்காவது பச்சிளம் குழந்தை வீறிட்டு அழுதால் உங்களின் கோரிக்கையை கடவுள் ஏற்றுக் கொண்டு விட்டார் என்று அர்த்தம். அடுத்ததாக நீங்கள் சாமி கும்பிட்டு விட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போதோ அல்லது உங்கள் வீட்டு சுவற்றிலோ குரங்கு நடமாட்டம் இருப்பதை கண்டால் உங்களின் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. சில நேரங்களில் மேற்குறிப்பிட்டவைகள் நடக்காமலும் இருக்கலாம். அதற்காக கடவுள் நம்முடைய வேண்டுதலை ஏற்கவில்லை என அர்த்தம் கிடையாது. உங்களை விட வேறு யாருக்கோ பெரிய பிரச்சனை உள்ளது. அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற கடவுள் நினைத்துள்ளார் என்று அர்த்தம். Download ShareChat.